வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கிச் சூடு யாருமே மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 13 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க இல்லையா? அத பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே துப்பாக்கி சூட்டு நடந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து யாருக்கு என்ன நியதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால், இங்கே திமுகவுடைய வாக்குறுதியில் துப்பாக்கி சூட்டில் நடந்தவங்களுக்கு யார் மேலே தவறு இருக்கோ அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னு இந்த திமுக அரசு எங்களுடைய வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த துப்பாக்கி சூட்டு நடந்ததை பற்றி ஒரு முழு டீட்டெயிலும் ஆய்வும் ஒருத்தங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன அதில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த துப்பாக்கி சூடில் முக்கியமாக கலெக்டர் அவர்கள் சரியான முறையில் எந்த ஒரு ஸ்டெப்பும் நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவங்க எல்லாருமே யார் சமூக விரோதியாக கூட இருக்கட்டும், அப்படி சமூக விரோதி யார் அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் யார் அப்படிங்கிறதையும் தெரியாமல் கண்ணு முன்னு தெரியாமல் சுற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்ல ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அருணா ஜெகதீஸ்வரர் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா அறிக்கையிலுமே சரி, அது குறிப்பிட்ட இல்லை அப்படின்னாலும் ஒரு அரசுக்கு சார்ந்ததா மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு அறிக்கை ரொம்ப நியாயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க சரியான முறையில் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப தைரியமாக அந்த ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை பார்த்த இந்த திமுக அரசு, அதாவது அந்த அறிக்கையில் எப்பயுமே சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க மேலே தான் தப்பு இருக்குது, இதனால் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்வாங்க. ஆனால் அந்த பரிந்துரையை அரசு முழுசாக ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசாக ஏற்றுக்க தேவையில்லை. அதே சமயம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அதை ஏற்றுக்காம கூட போயிடலாம். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த திமுக அரசு அதில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் துறை சார்ந்த மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. துறை சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய துறைகள் சார்ந்த விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் சட்ட ரீதியாக என்ன அப்படின்னா, இவங்களுடைய கொலைக்கு காரணம் இவங்க தான், அதனால் இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ட்டு எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த திமுக அரசு சொல்லியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய வாக்குறுதியில் கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்ன அரசு தான் இப்போ இவங்க நாங்கள் சட்ட ரீதியான எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம், துறை சார்ந்த மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த ரெட்டை வேடம்? ஏன் நீங்கள் அதிமுக ஆட்சியில் இந்த ஒரு விஷயம் தானே நடந்துச்சு. அப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ரொம்ப ஓட்டு விகிதத்தை கூட உயர்த்திக்கலாமே, உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய தர்மத்தை நிலநாட்டலாமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. அப்போ ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்கே வரதான் செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேருமே கூட்டு களவாணிங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நீயும் கம்பு வீசு, நானும் கம்பு வீசுகிறேன், ஆனால் யார் மேலேயும் எந்த அடியும் படக்கூடாது, பார்க்குறவங்களுக்கு மட்டும் நம்ம சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு நாடகத்தை தான் கடந்த 50 வருஷமா இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மையான விஷயமும் கூட. இன்னும் இந்த தமிழக மக்கள் முழிச்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பல நாடகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவம் இருக்கட்டும், இல்லை கொடநாடாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள், ஊறப்பட்ட கொலைகள், ஏன் இது அதிமுக ஆட்சியில் தான் நடக்குது, திமுக ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கச்சத்தீவை விட்டதும் சரி, இலங்கையில் நடந்த போருக்கு முக்கிய காரணம் இவங்க 2 பேரும் தான். அதாவது காங்கிரஸ் திமுக தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறப்ப இவ்வளோ கொலைகள், இவ்வளோ வன்முறைகள் நடக்குது இந்த தமிழ்நாட்டில். இன்னொரு பக்கம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு அளவுகோல் இருக்குது. அதை நான் எந்த வகையில் மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்காக இத்தனை உயிர் பலிகள், ஒரு சாதாரண குடிமகனுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஏன் உங்களுடைய அரசு நடவடிக்கைகள் இப்படி இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட மிகப்பெரிய கோபமான கேள்வியும் கூட. ஏன்னா இங்கே
சாதாரணமாக ஒரு பச்சை குழந்தைய வாயில் சுட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா இங்கே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிறது தானே இவங்களுடைய எண்ணம் கூட. இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒரு காவலர் விடுப்பில் இருந்திருக்கிறாரு. அவரை ஃபோனை போட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த காவலர் 4 பேர்த்த சுட்டு தள்ளியிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவரு சுற்றி அதாவது ரோந்து போய் 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 பார்க்குறவங்க எல்லாத்தையும் சுட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையில் இருந்துச்சு. இன்னும் அதுக்கு மேலே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆட்சியத்தில் பூங்கா மாதிரி அமைச்சிருப்பாங்களே, அங்கே மறைஞ்சிருந்து பொதுமக்களை சுட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சமூக விரோதியாக இருந்தாலும் கூட அவங்கள ஓப்பனாக சுடலாமா, எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சுட்டு தள்ளலாமா இந்த ஜனநாயக நாட்டில் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. அதையும் தாண்டி ஒரு குழந்தையெல்லாம் ஒரு சமூக விரோதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினுங்க. இங்கே கொஸ்டின் மட்டும் இல்லை, இவங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அப்பயே அரசை ஏன் திமுகவே இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் மிகப்பெரிய ஓட்டு வங்கியை வாங்கினாங்க தூத்துக்குடியில் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்ப இந்த அராஜகத்தை இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படியாட்ட படுகொலைக்கு நீங்கள் இப்போ ஏன் துணை நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இங்கே சாதாரண மனிதனுக்கு இந்த கேள்வி எழும்பதானே செய்யும். நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியை தரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இல்லையா? அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே முக்கியமாக சொல்லப்போனால் இதில் சம்மந்தப்பட்டவங்க இப்போ ஹையர் பொசிஷனில் தான் இருக்கிறாங்களே தவிர டீப்ரமேட் பண்ணவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்களே தவிர ஆனால் இவங்களுடைய பதவி கீழே போல மேலே தான் போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜேர்னலிஸ்ட் மணி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அந்த ஒரே ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். இந்த நியூஸை சொல்லிட்டு இருந்தார். இதை கேட்டோன்னே பயங்கரமான கோபம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சரியான கருத்துரிமை கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பொள்ளாச்சி இஷ்யூவில் அதே மாதிரி தான் ஏன் வீடியோவில் ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கீரனை கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே ஏன் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கேள்வியும் கூட. இங்கே ஜனநாயக நாடு தானே, ஏன் ஒரு விஷயத்த தப்பான விஷயத்தையே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், தப்பு பண்ணுறவனை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் யார் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இந்த திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கூட்டு களவாணிங்க தான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பதிய வச்சுக்கிறேன். இங்கே நீங்கள் மதுக்கடையை மூடுங்க, மூடாமல் கூட போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனாக தான் போய் குடிக்க போகிறான் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இங்கே தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கிடைக்காது, அவன் ஒரு பதவியில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தண்டனை கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சூழல் உருவாகிறப்ப தான் எங்களுக்கு ஜனநாயகத்து மேலே கோபம் வருது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஆட்சி அதிகாரிகள் மேலேயும் பயங்கர கோபம் வரதுக்கு காரணமே இதுதான். இங்கே நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதை தவிர்த்துட்டு இங்கே மக்களுக்கு எதிராகவும் தன்னுடைய பணபலத்தையும் அரசியல் பலத்தையும் வச்சுக்கிட்டு இங்கே பல பேரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.